எல்லாருக்கும் வணக்கம். போராட்டத்திலிருந்து தெய்வீக வாழ்விற்கான நம்மளோட இந்த பயணத்தை தொடரலாமா? நேத்து நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய யுத்தத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அந்த யுத்த களத்துக்குள்ள இன்னும் ஆழமா போய் அதிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்கலாம். நேத்து நாம பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். புனித பவுல் சொன்ன அந்த மனப்போராட்டம். அதாவது, நல்லது செய்யணும்னு ஆசை இருந்தாலும் ஏன் நம்மள அறியாம தீமை பக்கம் போறோம்? இதுதான் கேள்வி. இன்னைக்கு இதுக்கு என்ன காரணம், இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுக்கு தலைப்பு மனித குலத்தோட அவலக்குரல். பாருங்க, இது எனக்கோ உங்களுக்கோ வர பிரச்சனை மட்டும் இல்ல. இது ஆதாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனோட இதயத்திலையும் ஒலிக்கிற ஒரு கதறல், ஒரு உதவிக்கான கூக்குரல். அப்பப்பா, நான் எவ்வளவு புரைங்கான ஒரு மனிதன்! சாவுக்குரிய இந்த உடம்புல இருந்து என்னை யார்தான் காப்பாத்துவா? நீங்களே சொல்லுங்க. இது வெறும் வார்த்தைகளா? இல்லவே இல்ல. இது கிறிஸ்துவின் அருள் கிடைக்காத ஒரு ஆன்மா பாவத்துக்கு அடிமையாயிருந்து விரக்தியோட உச்சத்திலிருந்து போடுற சத்தம், ஒரு அழுதுறல். இந்த போராட்டத்தோட தன்மைய கொஞ்சம் பாருங்களேன். மனசு நல்லது செய்யணும்னு சொல்லுது. ஆனா நம்ம உடம்பு இருக்கே, அது தீமை பக்கம் இழுக்குது. ஒரு மாதிரி அடிமையா இருக்கோன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நம்மளா அதுல இருந்து வெளியே வர முடியல. இதத்தான் புனித பவுல் அந்த போராட்டம்னு சொல்றாரு. இறையியல்ல இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பலவீனத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் கான்கியூபிசன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, பாவம் செய்ய தூண்டுற ஒரு இயல்பான சாய்வு. ஆதாம் செஞ்ச தவறால இது நமக்கெல்லாம் ஒரு ஆன்மீக பலவீனமா வந்துருச்சுன்னு சொல்லலாம். இங்கதான் நம்மள பல பேர் பெரிய தப்பு பண்றோம். இந்த ஆன்மீக யுத்தத்துல நாம ஏன் திரும்ப திரும்ப தோத்து போறோம் தெரியுமா? ஏன்னா நம்மளோட மன உறுதியையும் நம்ம சொந்த பலத்தையும் மட்டுமே நம்பி போராடுறோம். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த வழி ஜெயிக்கவே ஜெயிக்காது. இத புரிய வைக்க ஒரு சூப்பரான உதாரணத்தை பார்க்கலாம். சரி, நம்மளோட இரண்டாவது பகுதி, மோசேயின் பாடம். நம்மள மட்டுமே நம்புறது எவ்ளோ பெரிய தப்புங்கிறத மோசேவோட வாழ்க்கை நமக்கு அப்பட்டமா காட்டும். மோசேவுக்கு அவரோட மக்களை காப்பாத்தணும்னு ரொம்ப ஆசை. நோக்கம் நல்ல நோக்கம்தான். ஆனா அவர் போன வழிதான் தப்பு. கடவுள் என்ன சொல்றாருன்னு காத்துட்டு இருக்காம சொந்த பலத்தை நம்பி கோவத்துல ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு. அப்படி அவசரப்பட்டு செஞ்சதால என்ன ஆச்சு? ஒரு இளவரசனா இருந்த மனுஷன் சொந்த நாட்டை விட்டே ஓடிப்போற நிலைமைக்கு வந்துட்டாரு. பாருங்க, அவரோட அந்த நாங்கிற அகந்தைய உடைச்சு கடவுள்கிட்ட முழுசா சரணடையறதுக்கு அவருக்கு முழுசா 40 வருஷம் வனாந்தரத்துல பயிற்சி தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உண்மையான தெய்வீக அழைப்பே கிடைச்சது. இந்த ரெண்டு வழியையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம பலத்தை மட்டுமே நம்புற வழி, அதோட முடிவு தோல்வியும் விரக்தியும் தான். இன்னொரு பக்கம் கடவுள்கிட்ட சரணடையிற வழி, அதுதான் உண்மையான விடுதலைக்கும் தெய்வீக சக்திக்கும் நம்மள கூட்டிட்டு போகும். சிம்பிளா சொன்னா, பெருமை கீழே தள்ளும், தாழ்மை மேல தூக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போம். பாவத்துக்கு எதிரா நாம போடுற சண்டையில நாமளும் மோசே செஞ்ச அதே தப்புத்தான் செஞ்சுட்டு இருக்கோமா? நம்ம மன உறுதிய மட்டும் நம்பி திரும்ப திரும்ப தோத்து போயிட்டு இருக்கோமா? இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அகந்தைய வச்சுக்கிட்டு பாவத்தோட சண்டை போடுறது உடைஞ்ச கத்திய வச்சுக்கிட்டு போர்க்களத்துக்கு போற மாதிரிதான். கடைசியில என்ன கிடைக்கும்? தொடர் தோல்வி. அது மட்டும்தான். சரி, இப்ப நம்ம மூணாவது பகுதிக்கு வந்திருக்கோம். தேர்வின் சக்தி. கடவுள் நமக்கு கொடுத்ததிலே ஒரு மிகப்பெரிய பரிசு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தும் கூட. அது என்ன தெரியுமா? நாமளா எதையும் தேர்வு செய்யறதுக்கான சுதந்திரம். மத்த எல்லா உயிரினங்கள்ல இருந்தும் மனுஷங்கள நாம ஏன் தனிச்சு பாக்குறோம்? அப்படி என்ன ஸ்பெஷல்? நம்மளோட மாண்புக்கு ரெண்டே ரெண்டு அடித்தளம் தான் இருக்கு. ஒன்னு, நாம கடவுளோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். ரெண்டாவது, நல்லது எது கெட்டது எதுன்னு முடிவு பண்ற சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது சும்மா பேச்சுக்கு சொல்றதில்ல, நம்மளோட நித்திய ஜீவனையே தீர்மானிக்க போற ஒரு உண்மையான சக்தி இது. இதோ பாருங்க, இன்னைக்கு உங்க முன்னாடி ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் நாம ஒரு முடிவு எடுக்கிறோம். வாழ்வை தேர்ந்தெடுக்க போறோமா இல்ல மரணத்தையா? அந்த சாய்ஸ் அத கடவுள் நம்ம கையில கொடுத்துட்டாரு. இத நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். கடவுள் நமக்காக விடுதலைக்கான வாசல திறந்து வச்சிருக்காரு. ஆனா நீ உள்ள வந்தே ஆகணும்னு அவரு நம்மள கட்டாயப்படுத்த மாட்டாரு. அவரு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாரு. இப்போ அந்த வாசல்குள்ள காலடி எடுத்து வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. அப்போ நம்ம ஒரு முக்கியமான ரோட் ஜங்ஷன்ல நிக்கிறோம். நம்மளோட இந்த பலவீனமான இயல்போடையே வாழ்க்கைய ஓட்டப் போறோமா, இல்ல கடவுளோட அருளால வெற்றியாளரா மாறப் போறோமா?
இதுதான் கேள்வி. சரி, அப்போ இந்த போராட்டத்துக்கு என்னதான் தீர்வு? 4வது பகுதிக்கு வந்தாச்சு. தியோசிஸ்கான பாதை. ஆமா, இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையோட உச்சக்கட்ட இலக்குன்னு சொல்லப்படுற அந்த தெய்வீக தீர்வு என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த தீர்வு பேருதான் தியோசிஸ். தமிழ்ல தெய்வமயமாதல்னு சொல்லலாம். ஆனா இத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நாமளே கடவுளாகிறதுன்னு அர்த்தமில்ல. ஆனா கடவுளோட அருளால அவரோட தெய்வீக வாழ்க்கையில நாமளும் பங்கு பெறுறது. இதுதான் நம்ம போராட்டத்துக்கு கடவுள் கொடுக்கிற பதில். ஆனா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த தியோசிஸ்ங்கிறது ஏதோ மேஜிக் மாதிரி தானா நடந்துராது. இது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு. அது நம்மளோட சொந்த விருப்பத்தால ஏத்துக்கிட்ட அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம பயணம் இங்க முடியல. போராட்டத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு ஒரு தீர்வும் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா அந்த தீர்வை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுதான் அடுத்த கேள்வி. நம்ம பயணம் தொடருது. அடுத்த பகுதியில இந்த தியோசிஸ் பாதையில எப்படி பிராக்டிக்கலா நடக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இணைச்சட்டம் புத்தகத்துல ஒரு பெரிய ஆன்மீக ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அத நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். நினைவிருக்கட்டும், இந்த ஆன்மீக பயணம் ஒரு முடிவே இல்லாத தேடல். நாம தொடர்ந்து கத்துக்க போறோம், தொடர்ந்து வளர போறோம். அடுத்த பகுதியில சந்திக்கலாம். அது வரைக்கும் இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.